ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹோம் குக் வித் ஆன்சர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சிம்பிளான சாப்பாட்டு கூடையில் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்ற மாதிரி முட்டையை வச்சு ஒரு பெப்பர் கிரேவி ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைமே என்னோட வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா ஹோம் குக் வித் ஆன்சர் யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. நான் அப்லோட் பண்ணுற சின்ன ரெசிபிஸ் உங்களை வந்து சேர்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முட்டை பெப்பர் கிரேவி பண்ணுறதுக்கு வேண்டி ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 2 டேபிள் ஸ்பூன் சீரகம் போட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்க இன்க்ரீடியன்ஸோட ஹீட்டெல்லாம் அடங்கினதும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து இது கூடவே ஒரு 10 பல் பூண்டும் சேர்த்து லைட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா அரைய வேண்டிய தேவையில்லை, கொஞ்சம் கொரகொரப்பாக இருந்தாலே போதும். இப்போ நம்ம பெப்பர் கிரேவி பண்ணுறதுக்கு வேண்டி ஒரு கடாயில் தேவையான அளவு ஆயில் ஊற்றி ஆயில் நல்லா சூடாகி வர ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவு சால்ட்டும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூடவே நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க எக்கை 2 பீஸாக கட் பண்ணி அதையுமே இது கூட சேர்த்து கொடுத்துடலாம். நம்ம ஆட் பண்ண எக்கு 2 சைடும் ஓரளவுக்கு குக் ஆனதும் வேறொரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். அதே கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்க 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்து கொடுத்து நல்லா வதக்கிக்கலாம். வாசனைக்கு வேண்டி கொஞ்சமாக கருவேப்பிலையும் இது கூடவே சேர்த்து கொடுத்து இதையுமே நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்க வேண்டிய தேவையில்லை, ஓரளவுக்கு வதங்கினதுமே இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க மிளகு, சீரகம், பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து கொடுத்து அதோட பச்சை மணமெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நம்ம ஆட் பண்ண இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நல்லா வதங்கி வந்ததும் இது கூட 1 டம்ளர் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொதிக்க விடலாம். தண்ணி நல்லா கொதிச்சு பச்சை மணமெல்லாம் மாறி வர ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க எக்கையும் இது கூட சேர்த்து கொடுத்து ஒரு 5 மினிட் மூடி போட்டு மூடி 2 சைடும் மசாலா பிடிக்கிற மாதிரி ஃப்ரை பண்ணி ஃபைனலாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி கொத்தமல்லி, கருவேப்பிலை தூவி இருக்குன்னா சூப்பரான காரசாரமான முட்டை பெப்பர் ஃப்ரை தயார். இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி மறக்காமல் இந்த மாதிரி வீடியோஸ்க்கு வேண்டி என்னோட இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணியும் கொடுங்க. அடுத்தது சின்னதான ஒரு ரெசிபியில் சந்திக்கலாம். டாடா.